குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 15th சாப்டர். ஸோ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து 15th சாப்டர் டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ எஸ்கியூஎல் டேட்டா மேனிப்புலேஷன் த்ரூ எஸ்கியூஎல் அப்படிங்கிறத நம்ம டாபிக் பார்க்குறோம். சாப்டர் 15th சாப்டர். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் a database? A database is an organized collection of data. What is a database? Database is an organized collection of data. ஒரு டேட்டாபேஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கிறது பேர் வந்து டேட்டாபேஸ். அந்த டேட்டா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. The term database can both refer to the data themselves or to the database management system. நம்ம வந்து இந்த டேர்ம் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எது ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா இருக்கும், அப்புறம் அது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். The database management system is a software. What is a database management system? Database management system is a software. அது வந்து one of the software application for the interaction between the user and the database. So interaction between the user and the database. ஸோ யூஸருக்கும் டேட்டாபேஸ்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் தான் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா யூஸர் டோன்ட் ஹாவ் டு பி ஹியூமன் யூஸர். அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த யூஸர் டோன்ட் ஹாவ் டு த ஹியூமன் யூஸர். தே கேன் பி அதர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஸ் வெல். We will learn how Python program can interact with the user of an SQL database. எப்படி நம்ம வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து SQLite. ஸோ SQLite is a simple relational database management system. SQLite is a simple relational database management system. So which one is relational database management system அப்படின்னா வந்து SQLite அப்படிங்கிறது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து SQLite. ஸோ விச் சேவ் இட்ஸ் டேட்டா இன் ரெகுலர் டேட்டா ஃபைல்ஸ் ஆர் ஈவன் இன் இன்டர்னல் மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற இன்டர்னல் மெமரியில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகிடும். It is designed to the embedded in application. இந்த அப்ளிகேஷன் கூட வந்து எம்பெடட் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த செப்பரேட் டேட்டாபேஸ் சர்வர் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக such MySQL ஆர் Oracle இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். MySQL யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது Oracle யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது SQLite is a fast rigorously tested. இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியது அண்ட் ஃப்ளெக்சிபிள். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கிங் இட் ஈஸியர் டு ஒர்க். நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். அதில் அது பைத்தான் ஹேஸ் ஏ நேட்டிவ் லைப்ரரி ஃபார் SQLite. SQLiteல் தான் வந்து அந்த பைத்தானுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ டு யூஸ் SQLite எப்படி நம்ம வந்து SQLite வந்து யூஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட் SQLite 3 அப்படின்னு யூஸ் பண்ணோம். அடுத்தது கிரியேட் ஏ கனெக்ஷன். செகண்ட் ஸ்டெப்ஸ் என்ன எழுதணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் ஏ கனெக்ஷன் அண்ட் யூஸிங் கனெக்ட் மெத்தட். என்ன மெத்தட் வந்து கனெக்ட் மெத்தட்னு யூஸ் பண்ணணும். கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி அண்டு பாஸ் த நேம் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸ் ஃபைல் நேம் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து பாஸ் பண்ணோம். செட் த கர்சர் ஆப்ஜெக்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து
set the cursor object. Set the cursor object. Cursor வந்து equal to connection dot cursor அப்படின்னு சொல்லணும். cursor object வந்து எப்படி சொல்லணும், cursor equal to connection dot cursor அப்படின்னு சொல்லணும். So connecting to the database in steps 2 means passing the name of the database to be accessed. நம்ம வந்து database name வந்து பாஸ் பண்ணால் தான் அது வந்து access பண்ண முடியும். So if the database already exist, the connection will be open the same. ஸோ ஆல்ரெடி வந்து database வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கனெக்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். Python will open a new database file with a specified name. பைத்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அது தனியாக வந்து ஒரு நேம், ஒரு நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் வச்சு அதை நம்ம வந்து அந்த டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கர்சர் இன் ஸ்டெப் 3 இட் இஸ் எ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். அது வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் யூஸ் டு ட்ராவர்ஸ் அண்ட் ஃபெச் த ரெக்கார்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வந்து ட்ராவல்ஸ் பண்ணுறது, எப்படி அதில் வந்து ரெக்கார்ட் அது ஃபெச் பண்ணி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து கர்சரில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ். கர்சர் ஹேஸ் த மேஜர் ரோல் இன் ஒர்க்கிங் வித் பைத்தான். நம்ம வந்து பைத்தானில் வந்து மேஜர் ரோல் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து கர்சர் தான். ஸோ ஆல் த கமாண்ட்ஸ் வில் பி எக்ஸிக்யூட்டட் யூஸிங் கர்சர் ஆப்ஜெக்ட் ஒன்லி. எல்லா கமாண்ட்ஸும் வந்து கர்சர் ஆப்ஜெக்டில் ஒர்க் ஆகும். டு கிரியேட் ஏ டேபிள் இன் டேட்டாபேஸ். நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸில் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் வித்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து SQL கமாண்ட்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் SQL_com is equal to SQL ஸ்டேட்மெண்ட் இப்படின்னு சொல்லணும் நம்ம வந்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த கமாண்ட் they use the cursor method and pass the required SQL command. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து as parameters பார்த்திங்கன்னா நம்ம வந்து SQL கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கர்சர் மூலிமா. அப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து SQL கமாண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம், ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், பேராமீட்டர். மெனி நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் SQL கமாண்ட்ஸ். மோர் தென் கமாண்ட்ஸ் வந்து இதில் SQL கமாண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கேன் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அதர். ஒவ்வொரு கமாண்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எனி சேஞ்ச் மேட் இன் வேல்யூஸ் ஆஃப் த ரெக்கார்டட். சப்போஸ் நம்ம வேல்யூவில் ஏதாச்சும் அந்த ரெக்கார்டில் நம்ம வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா should be saved by the commit. வந்து சேவ் பண்ணுறதுக்கு கமிட்னு கமாண்ட் யூஸ் பண்ணோம். பிஃபோர் க்ளோசிங் டேபிள் கனெக்ஷன். டேபிள் கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கமிட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து creating a database SQLite. The following example நம்ம வந்து how a connections to be made to database through Python SQLite 3. ஸோ ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆஸ் Python code to demonstrate the table creation and insertion with SQL. ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்சர்ஷன் வித் SQL வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறோம். அடுத்தது இம்போர்ட்டிங் மாடல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் SQLite 3ன்னு தரணும். அடுத்தது கனெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கனெக்டிங் டு த டேட்டாபேஸ். ஒரு கனெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஃபைல் நேம் என்ன, academic.db அப்படிங்கிறது ஃபைல் நேம். நம்ம டேட்டாபேஸ் நேம் வந்து academic.db அப்படிங்கிறது டேட்டாபேஸ் நேமு. அடுத்து கர்சர் க்ரியேட் பண்ணுறாங்க. கர்சர் ஈக்குவல் டு connection.cursor அப்படின்னு தரணும். நம்ம வந்து கர்சர் ஈக்குவல் டு connection.cursor அப்படின்னு. இந்த எபோ எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் வித் நேம் academic. டேட்டாபேஸ் நேம் வந்து academic would be created. It's similar to SQL commands. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து create database academic to SQL server. SQLite 3 dot connect academic.db is again used in some programs. நம்ம டேட்டாபேஸ் நேம் தரணும்.
தரோம். அதில் வந்து நம்ம அது கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி கமாண்ட் ஜஸ்ட் ஓப்பன் த ஆல்ரெடி கிரியேட்டட் டேட்டாபேஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுக்க டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.